வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தோடு இடைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. புதிய மாதத்தின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே என்று சொல்லி கர்த்தரை போற்றி ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. சொல்லுவோம், அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. சொல்லுங்க, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. படுகுழியில் நின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். சொல்லுவோம், படுகுழியில் நின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஒருபோதும் மறவாதே. சொல்லுங்க, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஒருபோதும் மறவாதே. வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஒருபோதும் மறவாதே. அல்லேலூயா. கழுகு போல் இளமையை புதுப்பிக்கிறார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். கழுகு போல் இளமையை புதுப்பிக்கின்றார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. இரக்கமும் ஒருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உடையவரே. இரக்கமும் ஒருக்கமும் நீடிய சாந்தம்
மிகுந்த கிருபையும் உள்ளவரே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அல்லேலூயா. சரி, இன்னொரு கீர்த்தனை பாடலை பாடி நம்ம அப்படியே ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்து ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று என்று சொல்லி நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. போற்றிடும் மானோர் போதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள, போற்றிடும் மானோர் போதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோதம் உலகமுன் தோன்றி ஒளியாத, தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோதம் உலகமுன் தோன்றி ஒளியாத. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. தினம் தினம் உலகில் நீ செய்வனவான வினை ஒரு தருளும் மேலான. சொல்லுவோம். தினம் தினம் உலகில் நீ செய்வனவான வினை ஒரு தருளும் மேலான. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்தம் ஓதரந்தையை செய்துயிர் தந்த. வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரந்தையை செய்துயிர் தந்த. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் ஊற்றும் கிருபையினால் முடிசூட்டும். சொல்லுங்க. ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் ஊற்றும் கிருபையினால் முடிசூட்டும். ஆமென். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை
அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று துதி மிகுந்தேர சோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகுந்தேரம் சோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று என்னால் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று தேவ சமூகத்தில் கர்த்தரை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தி இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனங்களை கூட நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு தேவ பிரசன்னம், ஒரு தேவ மகிமை, ஒரு தேவ கரம் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஒரு தேவ வல்லமை நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஒரு தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல நிரப்பி கொண்டிருக்கிறது. எத்தனை போராட்டங்கள், 7 மாதம், எத்தனை கஷ்டம், எத்தனை விதமான உபத்திரவங்கள், எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை பாதுகாத்து எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களுக்கு சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுத்து நீங்கள் ஜீவனோடு நீங்கள் தேவ சமூகத்தில் நிற்கிறீங்க. நீங்கள் இனி ஜீவனுள்ள காலமெல்லாம் நன்மையை பார்க்க வேண்டும். நீங்கள் ஜீவனுள்ள காலெல்லாம் கிருபை உங்களை தொடர வேண்டும். ஜீவனுள்ள காலெல்லாம் தேவ தயவு உங்களை நடத்த வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஜீவன் விலையேற பெற்றது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஜீவன் எத்தனையோ முறை அந்த ஜீவனை அழிப்பதற்கு சத்துரு போராடின சூழ்நிலையில கூட கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஜீவன் கொடுத்து சுகம் கொடுத்து பலன் கொடுத்து ஆராதிக்க வைத்திருக்கிற தேவன். அதனால் அவரை உண்மையாய் நாம் ஆராதிக்க போகிறோம். உண்மையாய் கர்த்தரை உயர்த்த போகிறோம். கர்த்தாவே எமக்கு நன்றி அப்பா, ஆண்டவரே எமக்கு நன்றி நன்றி என்று சொல்லி எல்லா ஆண்டவரை துதிக்க போகிறோம். இந்த துதிக்கிற இந்த நேரம், ஆராதிக்கிற இந்த நேரத்தில் ஒரு பிரசன்னம் உங்களை நிரப்ப போகிறது. கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார், திடப்படுத்த போகிறார், தைரியப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க வாழ வைத்தி உம்மை ஆராதிக்க தெரிந்து கொண்டி உம்மை ஆராதிக்க உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க தெரிந்து கொண்டி உம்மை ஆராதிக்க உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். கிருபை தந்தீர் உம்மை ஆராதிக்க பலனை தந்தீர் உம்மை ஆராதிக்க ஊழியம் தந்தீர் உம்மை ஆராதிக்க உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். உம்மை என்னாலும்
கிருபை தந்தி உம்மை ஆராதிக்க பெலனை தந்தீர் உம்மை ஆராதிக்க ஊழியம் தந்தீர் உம்மை ஆராதிக்க உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன் உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே நீரே நிரந்தரமானவர் நீரே மகிமைக்கு பாத்திர நீரே மகிமையுடையவர் உம்மை என்றும் ஆராதிப்பேன் நீரே நிரந்தரமானவர் நீரே கணத்துக்கு பாத்திர நீரே மகிமையுடையவர் உம்மை என்றும் ஆராதிப்பேன். அப்படியே ஆண்டவரை ஆராதிங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாவற்றுக்கும் நீங்க நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எங்கள் மீது வைத்த தயவும் பெரியது, அன்பும் பெரியது, கிருபை பெரியது, வல்லமை பெரியது. ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்கள் பெரியது என்று சொல்லி அப்படியே ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறீங்க. இந்த நேரத்தில் கடந்த 7 மாதங்கள் உங்களை பாதுகாத்தார், 7 மாதங்கள் உங்களை வழி நடத்தினார், 7 மாதங்கள் உங்கள் குடும்பத்தின் மீது கண்ணோக்கமாக இருந்தார், 7 மாதங்கள் உங்களுக்கு நல்ல உணவுகள், உடைகளை கொடுத்தார், 7 மாதங்கள் கர்த்தர் தம்முடைய கிருபையை உங்களை விட்டு விலக்காதிருந்தார். எல்லாம் அதற்காக நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாய் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தருக்கு நீங்கள் நன்றி மாத்திரம் சொல்லி சொல்லி கர்த்தரை நீங்கள் துதிக்க போறீங்க. கர்த்தாவே உமக்கு நன்றி என்று சொல்லி ஒரு நன்றியோடு நம்ம இந்த ஆராதனையை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். ஒரு நன்றி பலிகளோடு நம்ம ஆண்டவரை நம்ம துதித்து நன்றி சொல்லி மகிமைப்படுத்தி நம்ம அப்படியே ஆண்டவருக்கு நம்ம சில நன்றிகளை நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆமென். ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆமென். ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். சொல்லுங்க. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆமென். ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி நான்
எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், என் ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், என் ஆண்டவரை போற்றுவேன். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திலும் உம்முடைய ஜனங்களோடு நீங்கள் பேசுங்க. ஒரு மகிமையும் உம்முடைய பிரசன்னமும் இந்த ஆராதனையில் இருந்தது. இந்த மாதம் முழுவதும் ஒரு பிரசன்னமும் உம்முடைய சமூகமும் அவர்களை வழி நடத்துவதாக. தேவகரம் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் தொட்டு ஆசீர்வதிப்பதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் உட்காருவோம். உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கதவை அடைச்சிரு தம்பி, பாட்டு சத்தம் கேட்கு. அந்த ஜன்னலையும் அடைச்சிரு. புதிய மாதத்தின் வாழ்த்துக்களை உங்களுக்கு எல்லாம் தெரிவித்துக் கொள்கிறேன். பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கரங்களை பிடிச்சி புதிய மாதத்தினுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள் பார்ப்போம். பக்கத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் புதிய மாதத்தின் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். ஒவ்வொருத்தரும் கரத்தை பிடிச்சி புதிய மாதத்தின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சுருக்கமாக இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் சங்கீதம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 29ஆம் சங்கீதத்தினுடைய 11வது வசனத்தை நீங்கள் சத்தமாய் வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அல்லேலூயா. சரி, நம்ம எல்லாரும் நான் சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 2 தடவை கர்த்தர் தமது ஜனம். யாருடைய ஜனம்? தமது ஜனம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய ஜனங்கள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மக்கள் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளா? கர்த்தருடைய ஜனங்கள் தானா? உங்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்த வசனங்களை எடுத்து ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் பல விதத்தில் உறுதிப்படுத்துவார். பல விதத்தில் அந்த வசனத்தை உறுதிப்படுத்துவார். அப்போ இந்த வசனத்தை உறுதிப்படுத்தினார், பல முறை உறுதிப்படுத்தினார். கடந்த இந்த வசனம் கொடுத்த நாளில் இருந்து என்னுடைய எல்லா ஜபங்களையும் இந்த வசனத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். தனி ஜபம், வீட்டு ஜபம், வெளியில் போய் ஜபித்த ஜபம், எல்லா ஜபங்கள்லையும் ஜபித்து கொண்டே இருந்தேன். அப்போது இந்த வசனத்தைனா அந்த வசனத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் சொல்லி பெலன், சமாதானம், ஆசீர்வாதம், தமது ஜனம், இப்படி இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி ஜபிச்சு கொண்டே இருந்தேன். அப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஊழியர் திடீர்னு என்னை பார்த்து கேட்டாங்க, நீங்கள் இந்த மாதம் எடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 29:11 தானே அப்படின்னு கேட்டாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? இந்த மாதம் எடுத்திருக்கக்கூடிய வாக்குத்தத்தம் சங்கீதம் 29:11 தானே அப்படின்னு கேட்டாங்க. எப்படி ஆண்டவர் உறுதிப்படுத்தினார் பார்த்தீங்களா? இப்போ அந்த ஊழியரை நான் பின்னாடி உங்களுக்கு அறிமுகம் பண்ணி வைக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போது கர்த்தர் வசனத்தை எல்லாம் என்ன பண்ணுறாரு? உறுதிப்படுத்துகிறார். உறுதிப்படுத்தி அந்த வசனத்தை எல்லாம் தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்குறார். அப்போ இந்த வசனத்தில் 3 வார்த்தை இருக்குது. ஒன்று பெலன், இன்னொன்று சமாதானம், இன்னொன்று ஆசீர்வாதம். இந்த 3 ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு பெலன் முக்கியம், சமாதானம் முக்கியம், ஆசீர்வாதம் முக்கியம். அதனால தான் நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள்,
சில பலனை குறித்து நம்ம வேதத்தில் நம்ம பார்க்க போகிறோம். சில பலனெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் சில பலன் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. கர்த்தர் இந்த மாதத்தில் விசேஷமாக உங்களை பலப்படுத்த போகிறார். விசேஷமாக பலப்படுத்தி உங்களை தைரியப்படுத்தி திடப்படுத்த போகிறார். அப்போ முதலாவது ஒரு பலனை நம்ம பார்க்க போகிறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம், ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 40. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு, யாருக்கு பலன்? சோர்ந்து போகிறவன். நீ சோர்ந்து போகாமல் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம் காலையில். ஆமாம், ஒருவேளை தெய்வ மக்களை சில சோர்வுகள் நம்ம வாழ்க்கையில் வரும். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கூட நம்ம என்ன பண்ணுறோம்? சோர்ந்து போகிறோம் இல்லையா? சூறை செடியில் போய் படுத்துக்கிட்டு போதும் கர்த்தாவே போதும் என்னை எடுத்துக்கொள்ளும்னு சொல்லி அக்கினியை இறக்கினவருக்கே சோர்வு வருது. அப்போ மனிதர்களாகிய உங்களுக்கு சோர்வு அப்படின்னு வரணும். சோர்வு அப்படின்னு இல்லை அப்படின்னா நீங்கள் மனிதனே இல்லை, அது சோர்வு. ஆனால் சோர்வுலே நம்ம வாழ்க்கை போயிடக்கூடாது. சில நேரங்களில் நம்ம சோர்ந்து போயிடும். சில துன்பங்கள், சில கஷ்டங்கள், சில பாடுகள், சில பிரச்சனைகள் நிமித்தம் நம்ம சோர்ந்து போய் நம்ம பலப்படுத்த முடியாமலே இருக்கும். நான் உங்களை பார்த்து நல்ல செய்தி சொல்கிறேன். கடந்த நாட்களில் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் சோர்ந்து போயிருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் சோர்ந்து போயிருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு தான் பலன் கொடுக்க போகிறார். உங்கள் சோர்வை எல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த சோர்வை எல்லாம் கர்த்தர் மாற்றினா போதும், அந்த ஆகாப்புடைய ரதத்துக்கு முன்னாடி ஓடுனானாமா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்னும் ஓட முடியுது? ஓட முடியுதா? நடக்க முடிகிறதே கஷ்டம், எங்களுக்கு எப்படி ஓட முடியுது அப்படின்னு சொல்கிறீங்களா? நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஓடி பாருங்கள். அப்போ தான் உங்களுடைய சரீரம் என்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்னு தெரியும். ஓடி பார்க்கணும். அப்போ ஓடுவதற்கு ஒரு பலன். அதனால் இம்மட்டும் நடக்கிறதுக்கு தான் எங்களுக்கு பலன் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? கர்த்தர் கொஞ்ச நாளில் உங்களை ஓட வைக்க போகிறார். உங்களுடைய ரன்னிங் ஸ்டார்ட் ஆக போகுது. சில ஓட்டங்களை கர்த்தர் உங்களுக்கு ஆரம்பிக்க போகிறார். அப்போ முதலாவது சோர்ந்து போகிறவனுக்கு ஒரு பலன் கொடுப்பார். ரெண்டாவது 138ஆம் சங்கீதம், 138ஆம் சங்கீதத்தினுடைய 3வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். 138. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஹல்லேலூயா. ஆத்துமாவில் பலன் கொடுத்து கர்த்தர் உங்களை தைரியப்படுத்த போகிறார். எத்தனை பேருக்கு தைரியம் வேணும்னு விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. சில நேரம் நம்ம வாழ்க்கையில் தைரியம் குறைஞ்சி போயிடுது, அப்படி தானே? எதுக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தைரியம் வேணும்? எதுக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தைரியமாக இருக்கணும் இல்லையா? எதுக்கு உங்களுக்கு ஒரு தைரியம் தேவை சொல்லுங்களேன் பார்ப்போம். எந்த காரியத்துக்கு உங்களுக்கு தைரியம் வேணும்? எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணணும். எந்த காரியத்தையும் நீங்கள் தைரியமாக சந்திக்கணும். எந்த சூழ்நிலையும் நீங்கள் என்ன பண்ணணும்? தைரியமாக சந்திக்கணும். அப்போ அந்த தைரியம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஆத்துமாவில் பலன் வேணும். ஆத்துமாவில் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆத்துமாவில் பலன் குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக தைரியம் இல்லாமல் போயிடும். ஆத்துமாவில் தான் பலன் வேணும். ஆத்துமாவில் ரொம்ப பலன் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஆத்துமாவில் பலன் இருந்ததுனால தான் தாவீது வனாந்திரத்தில் சிங்கத்தையும் கரடியும் தன்னந்தனியாக சந்தித்தான். உங்கள் வாழ்க்கையில் சில சிங்கங்கள் உண்டு, சில கரடி உண்டு. சிங்கம் எதிர்க்கிற யாரை இருந்தாலும் அடிச்சிடும். கரடி எதை பிடிச்சாலும் அது விடாது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் சிங்கத்தை போல எழும்பக்கூடிய சத்துருவின் வல்லமையில் ஜெயிப்பதற்கு உங்கள் ஆத்துமாவில் பலன் வேணும். சிலது கரடி மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்கும். சில தரித்திரம், சில போராட்டம், சில கவலை, சில கண்ணீர், அது பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் துரத்தணும், அதை நீங்கள் விரட்டணும் அப்படின்னா உங்கள் ஆத்துமாவில் பலன் வேணும். நான் இந்த மாதம் உங்களை பார்த்து சொல்கிறேன், 1ஆம் தேதியே நீங்கள் தேவ சமூகத்துக்கு வந்துட்டீங்க. ஆத்துமாவில் கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். ஆத்துமாவில் பலன் கொடுத்து சில நல்ல தைரியத்தை கர்த்தர் கொடுப்பார். 3வது ஒரு முக்கியமான ஒரு பலன், அதை பார்த்து இன்னும் ஒரு 2 காரியத்தை மாத்திரம் பார்த்து நம்ம ஜெபிச்சிடலாம்.
ஆபகுக் தீர்க்கதரிசியின் அந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆபகுக் 3ஆம் அதிகாரம், ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே நடக்க பண்ணுவார். இது போதும். அடுத்தபடியா கர்த்தரே உங்களுக்கு பெலனா மாறணும். அல்லேலூயா. கர்த்தரே உங்களுக்கு பெலனா மாறணும். கர்த்தர் உங்களுக்கு பெலனா இருக்கணும் எல்லா சூழ்நிலையிலும். நம்ம சாப்பிட்ற ஆகாரம் நமக்கு ஒரு பெலன், குடிக்கிற தண்ணீர் ஒரு பெலன், நம்ம டீ சாப்பிட்றோம், குளிர்பானங்கள் சாப்பிட்றோம், பல ஜூஸ் எல்லாம் ஒரு பெலன் தான். ஆனால் எல்லா பெலனுத்துக்கும் மீறின பெலன் ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன். அதனால தான் வேதத்தில் இன்னொரு வசனம் இருக்குது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடையும். நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்க 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 ஆராதிக்க ஆராதிக்க தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ண பண்ண கர்த்தரை துதிக்க துதிக்க நன்றி சொல்ல சொல்ல உங்களுக்கு ஒரு புது பெலன் வந்துடும். அந்த புது பெலன் வந்து ஆண்டவராகிய கர்த்தரே உங்களுக்கு பெலனாக மாறி உங்கள் கால்களை மான் கால்களை போல மாற்றுவாராம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, மான் கால்கள் ரொம்ப உயரத்துலேயும் ஏறிடும், வேகமாகவும் ஓடிடும், சேறு சகதி இருக்கிற இடத்துல கூட வேகமாக போயிடும். மான் கால்கள் ஒரு குறைஞ்ச நீரோட தண்ணி கம்மியாக தான் இருக்குது, அதில் சேறு சகதியாக இருக்குமா ஓடிடும். ஒரு மலை மாதிரி ஒரு ஏற்றமாக அது ஏறிடும். அதான் ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு பெலனாய் மாறி சில உயரமான ஸ்தலங்களில் கர்த்தர் உங்களை நிற்க பண்ணுவார். நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், சில உயரமான ஸ்தலங்கள். எத்தனை பேர் உயரமான ஸ்தலங்களில் நிற்க பண்ணணும்னு விரும்புகிறீங்க? கர்த்தர் அப்படியே செய்வார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஊழியர் வந்து அவர் ஜெபம் பண்ணிட்டு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொன்னார். நீங்கள் அநேக பெரிய மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னார். கடந்த மாதங்களில் பல முறை பல சந்தர்ப்பத்தில் அதை நிறைவேற்றினார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அப்படி தான் நடத்த போகிறார். கர்த்தர் உங்களை அப்படி தான் ஆசீர்வதிக்க போகிறார். அப்போ 3 பெலன் நம்ம பார்த்தோம். சோர்ந்து போகிறவனுக்கு பெலன் கொடுக்கிற தேவன், ஆத்துமாவில் பெலன் கொடுக்கிற தேவன். அடுத்தபடியாக கர்த்தரே உங்களுக்கு பெலனாக இருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அப்போ கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுத்து கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி. ஒரே ஒரு சமாதானத்தை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். ஒரே ஒரு சமாதானம். 26ஆம் அதிகாரம் லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தை நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். லேவியராகமம். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இந்த மாதம், இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நம்முடைய இந்திய தேசத்துக்கு சுதந்திர தினம். அது சுதந்திரம் கொடுக்கப்பட்ட விடுதலை பெற்ற ஒரு நாள். அப்போ கடந்த நாட்களில் தேசத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் இந்த வார்த்தைகள் எல்லாம் கொடுத்தார். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். அநேக சமாதான குலைச்சல் காரியங்கள் எல்லாம் தேசத்தில் உண்டு. ஆனால் ஜெபிக்கிற தம்முடைய ஜனங்களின் நிமித்தம், ஜெபிக்கிற தம்முடைய விசுவாச பிள்ளைகளின் நிமித்தம், ஜெபிக்கிற சபைகளின் நிமித்தம் தேசத்தில் கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவாராம். அதனால் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் தேசத்துக்காக ஜெபிச்சிடணும். தேசத்துக்காக நீங்கள் ஜபிக்கிறதுக்கு நீங்கள் கடமைப்பட்டிருக்கீங்க. நம்ம வாழுகிற தேசம், கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற தேசம், நம்ம இருக்கிற தமிழ்நாடு, இருக்கிற கோயம்புத்தூர் பட்டணம், கர்த்தர் சித்தமில்லாதபடி நோக்கமில்லாதபடி இந்த பட்டணத்தில் உங்களை வைக்கலை. அதனால் தேசத்துக்கு நீங்கள் நல்லா ஜபிக்கணும். நீங்கள் தேசத்துக்காக ஜபிக்க 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 தேசத்தினுடைய ஆசீர்வாதங்கள் ஒன்றும் தேசத்தில் நன்மை செய்யும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அது பழிக்கும். அப்போ தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவன். அடுத்தபடியாக பாருங்கள், பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. சில பட்டயங்கள் தேசத்தில் உலாவுகிறது. ஏதோ ஒரு
காரியங்கள். கடந்த மாதத்தில் பாருங்கள், அகமதாபாத்தில் ஒரு விமானம் அது புறப்பட்டக்கூடிய நேரத்தில் அது ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு மிகப்பெரிய ஒரு உயிர் இழப்புகள், எத்தனையோ பேர் இறந்துட்டாங்க. அந்த மாதிரி பட்டயங்கள் தேசத்தில் உலாவாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாக்க வேண்டும். அப்போ நீங்கள் ஜபிக்கிற ஜனங்களின் நிமித்தம் தான் தேசத்தில் பட்டயத்தில் உழவாதபடியும் தத்தளிக்க பண்ணுவார் இல்லாதபடியும் படுத்துக்கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அதனால் இந்த மாதம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேசத்துக்காக ஜபிக்கணும். தேசத்தில் வேலை வாய்ப்புகள் பெருகணும். தேசத்தில் குறிப்பாக இன்றைக்கி இந்திய தேசத்தில் இளைஞர்கள் குறிவைக்கப்படுகிறாங்க. கடந்த நாட்களில் பேப்பரை படித்து பார்த்தா போதை வஸ்துக்கள் அதனால் பாதிக்கப்படுகிறது. இன்றைக்கி நான் பார்க்கேன், ஒரு கல்லூரி பக்கத்தில் போதை மருந்து விற்றாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் பிடிச்சிருக்கிறாங்க. பள்ளிக்கூடம் பக்கத்தில் போதை மருந்து. பாருங்கள், நம்ம வீட்டில் எத்தனையோ, நம்ம வீட்லேயும் வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் இந்த போதை கலாச்சாரங்கள், வட இந்தியாவிலிருந்து கஞ்சாக்கள் அப்படியே கடத்தி வரப்படுகிறது. அதையெல்லாம் பாருங்கள், இன்றைக்கி காவல்துறை கண்டுபிடிச்சி அழிச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. டாஸ்மார்க்கு மதுபான கடை அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இந்த இளைஞர்களை கெடுக்கக்கூடிய காரியம். அப்போ நம்முடைய தேசத்தில் இளைஞர்கள் எல்லாம் கர்த்தருக்காக எழும்பணும், தேவனுக்காக எழும்பணும். அதுக்கு ஜெபிப்பதற்கு உங்களுடைய காரியம். உங்கள் வீட்டுக்குள்ளே வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க, 12 வயதை தாண்டினாங்கன்னா அந்த பிள்ளைகள் கர்த்தருக்குன்னு சொல்லி, அவங்க கர்த்தருக்கு பரிசுத்தம்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அப்போ கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கிறார். நிறைவாக கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்குறோம். ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம தியானித்து நம்ம அப்படியே ஜெபித்து, இந்த நேரம் அது காணிக்கை நேரமாக இருக்கிறது. ஒரே ஒரு வசனத்துக்காக நாம் லேவியராகமத்தின் புஸ்தகம் 25:21 வசனத்தை வாசிங்க. நம்ம வாசித்து நம்ம ஜெபித்து நிறைவு செய்யலாம். 3 வருஷத்தின் பலனை தரும். கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். 3 வருஷத்தின் பலன். சொல்லுங்கள் பார்ப்போம். 3 மடங்கு ஆசீர்வாதங்கள், 3 மடங்கு. இந்த நாள்லேருந்து நீங்கள் எதிர்பாருங்க. ஒரு 3 மடங்கு ஆசீர்வாதம் வந்தாலே நம்மளுக்கு பெரிய காரியம் தான். அப்படி தானே? கவனிங்க, முடிச்சிடலாம் நம்ம. அப்போ 3 மடங்கு 3 வருஷத்தினுடைய பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். நல்லா கவனிங்க, கர்த்தர் மாத்திரம் ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணினா அது மடங்குகளில் மாறும். அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்கிறது 3 வருஷம் 3 மடங்கு. 3 வருஷம் கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த பலனை இந்த மாதத்தில் பார்க்க போகிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 20,000 நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க ஒரு வருஷத்துக்கு. அது அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 2,40,000 வச்சுக்கிடுங்க. அந்த 2,40,000 2,40,000 2,40,000 சொல்லி நீங்கள் 3 தடவை டோட்டல் போட்டு அது ஒரே மாதத்தில் கிடைச்சா எப்படி இருக்கும்? அல்லேலூயா! இதான் 3 வருஷத்தினுடைய பலன். கர்த்தர் உங்களுக்கு அப்படி சில 3 வருஷத்தினுடைய பலனை கர்த்தர் உங்களுக்கு அருளி செய்ய போகிறார். எல்லாரும் எழுந்து நிற்போம். இப்பொழுதும் ஒரு காணிக்கை நேரம். 7 மாதம் எங்களை கண்ணின் மணியை போல அப்பா தகப்பனே, எங்களுடைய குடும்பங்களை அப்பா தகப்பனே, சபைக்கு வருகிற எல்லா விசுவாச குடும்பங்களையும் ஊழியங்களையும் எங்களுடைய தேசத்தையும் எங்கள் தேசத்தின் தலைவர்கள் எல்லாவற்றையும் நீர் பத்திரமாய் பாதுகாத்தீர். மக்கள் நன்றி செலுத்துகிறப்பா. இந்த 7 மாதம் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த 8வது மாதத்தை ஆண்டவரே அப்பா, அந்த புதிய மாதத்தை கிருபையாக எங்களுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து பலனை கொடுத்து கிருபைகளையும் அப்பா உங்களுடைய அன்பை எங்கள் மேலே வைத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். விசேஷமாக அந்த நாளில் நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் அப்பா, கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படி அப்பா அங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற அப்பா எல்லா வேதனைகள், நிந்தனைகள், கவலைகள், பாரங்கள், துக்கங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இந்த நாளில் நீர் வைத்தப்பா. ஒவ்வொருவருக்கும் நல்ல பலனை, சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலனை நீர் கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்ன கர்த்தரப்பா, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பா ஒரு மகிமையான ஒரு சமாதானத்தை ஒவ்வொரு இருதயத்திலே நீர் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம்
அது மாத்திரமல்ல ஆண்டவரே அப்பா, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறவரை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தரப்பா, உம்முடைய பிள்ளைகளாக நாங்களப்பா அநேகரை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய சந்ததியில், தலைமுறைகளப்பா ஆசீர்வாதங்கள் தங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாணங்கள், கைகளின் பிரயாசங்கள், சரீரத்தில் ஆத்மாவில் எல்லாருக்கும் அப்பா நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தை நீர் தருவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் உம்முடைய கிருபையின் கரம் இருந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் இந்த நாளிலும் காணிக்கை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய கரங்களையும் அப்பா காணிக்கைகளை நீர் அங்கீகரித்து அப்பா ஒவ்வொருவருக்கும் அப்பா புது பலனையும் புது சமாதானத்தையும் புதிய ஆசீர்வாதத்தையும் தருவீராக. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கு காணிக்கைகளை கொடுத்து நிறைவு செய்வோம். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா, உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா. எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, காணிக்கை கொடுத்திருக்கிற, காணிக்கை செலுத்தி இருக்கிற, தசமபாகங்களை வைத்திருக்கிற உடைய ஜனங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து, சங்கீதம் 29:11 கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தின்படி இந்த மாதம் முழுவதும் பலன், சமாதானம், ஆசீர்வாதம் இவர்களை தொடுவதாக தேவ கரம் ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய இணைக்கமும் இந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையில் வந்து கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்தவங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவருடைய வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென்.